ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் பானு தையல் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இன்றைக்கான டிப்ஸு வந்து கத்தரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். துணியை வெட்டுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கத்தரி. அந்த கத்தரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து 2 விதமான கத்தரி வச்சுருக்கேன். இந்த கத்தரி வந்து இரும்பு கத்தரி தான், ஆனால் இது வந்து துணி வெட்டுற கத்தரி கிடையாது. அந்த இது வந்து பேசிக்காக நம்ம பார்ப்போம்லா, அவங்களுக்கான கத்தரியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவங்க வந்து பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். கத்தரி தைக்கிறதுக்கு வெட்டுறதுக்கும் நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. நல்லா இழுத்து வெட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கத்தரியை நீங்கள் துணியை மட்டும் வெட்ட யூஸ் பண்ணிக்கோங்க. பேப்பரு, பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி எதையும் வெட்டுறதுக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. துணியை மட்டும் வெட்டினீங்கனாலே இதில் உள்ள ஷார்ப்னஸ் அப்படியே நீண்ட நாள் இருக்கும். நீங்கள் நல்லா தச்சு படிக்கிற வரைக்குமே இந்த ஒரு கத்தரியும் உங்களுக்கு போதுமானது. அவ்வளோ யூஸ்ஃபுல்லாகவே இந்த கத்தரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து துணியை வந்து எப்போவுமே அவசரப்பட்டு வெட்டக்கூடாது. முதல்ல அப்படி நேராக போட்டுக்கிட்டு அப்புறம் வெட்டும்போது பார்த்திங்கன்னா விடாமல் அப்படியே வெட்டினீங்கன்னா இந்த கத்தரி வந்து பிசுறே இல்லாமல் நல்லா ரொம்ப அழகாக வெட்டும். தையலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நூல் கூட வெளியில் அன்றைக்கி வராது. தையலும் இப்படி கரெக்டாக பிசுறே இல்லாமல் நல்லாவே துணியை வெட்டியிருக்கும், நேர்த்தியாக வெட்டியிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வெட்டும்போது இந்த மாதிரி நீங்கள் வெட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக கற்றுக்கிறவங்க இந்த மாதிரி கத்தரியவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா வெட்டவும் செய்யும். அதுக்கப்புறவு நீங்கள் வந்து கத்தரியை எப்போவுமே இப்படி வெட்டி முடித்ததுக்கு பிறகு ஒரு துணியை வச்சு நல்லா நீங்கள் அந்த கத்தரியை தொடச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க இந்த கத்தரி உங்களுக்கு நீங்கள் நல்லா படித்து முடிக்க வரைக்குமே இந்த கத்தரி உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறவே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கோங்க. வெட்டுறதுக்கு முன்னுக்கூட்டி எப்போவுமே பிகினர்ஸ் வந்து பண்ணக்கூடிய ஒரே ஒரு தப்பு அவசரப்பட்டு வெட்டுறது தான். அதை வந்து நம்ம அவசரப்படாமல் முதல்ல மார்க் பண்ணி வச்சுக்கணும். அளவு 1க்கு 2 வாட்டி நல்லா அளவெடுத்து வச்சுக்கோங்க. அளவெடுத்துக்கிட்டு நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக எடுத்து வெட்டாமல் கரெக்டாக அப்படியே பிடிச்சி வெட்டினீங்கன்னா அந்த நெக்கோட அந்த வடிவம் வந்து கரெக்டாக வரும், அழகாக வெட்டும் இந்த கத்தரி. இந்த கத்தரியை வந்து நான் படித்து முடிக்க வரைக்குமே இந்த மாதிரி கத்தரி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்களும் அதே மாதிரி இந்த மாதிரி கத்தரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா தொடச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட ஷார்ப்னஸ், அதோட கூர்மை எல்லாமே நல்லாயிருக்கும். குழந்தைங்க இருக்கும் பட்சத்தில் இதை கீழே வைக்க வேண்டாம், மேலேயே வச்சுக்கோங்க. இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பயனுள்ள வீடியோவில் இன்னொரு நாள் உங்களை சந்திக்கிறேன். அப்புறவு நீங்கள் எந்த மாதிரி கத்தரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். see you. இன்னொரு நாள் சந்திப்போம். அடுத்த நாள் நாளைக்கு வீடியோவில் இன்னொரு டிப்ஸோடு உங்களை சந்திக்கேன். பாய்.